செய்யறேன்னு சொன்னதை ஒழுங்கா செய்யல, செஞ்சதையே ஒழுங்கா செய்யல, இப்படி எனக்கு குறை இருக்கு. அந்த குறைய நான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன். அதுக்கு அண்ணன் பதில் சொல்லுவார்னா நான் இந்த வேட்பாளர்ல இருந்தே விளைவிக்கிறேங்கிறத நான் உறுதியாவே சொல்றேன். அப்படி நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊருக்கு இந்த வடக்கலூருக்கும் அண்ணன் வருவாங்க, இது போல பல ஊருக்கு வருவாங்க. இப்ப நான் இந்த ஊருக்கு வந்தேன், வீடு வீடா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீட்டுக்கும் போய் ஓட்டு கேட்டேன். ஏகப்பட்ட இடத்துல எல்லாரும் சொன்னாங்க டாஸ்மாக் கடையை மூடுங்க, அம்மாங்கெல்லாம் சொன்னாங்க டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு. ஐயா, டாஸ்மாக வச்சுதான் இந்த நாட்டுல ஒரு அரசு நடக்கணும்னா அது அரசு இல்லைங்க, ரொம்ப கேடுகட்ட அரசுங்க. அதை விட அவங்க கட்சி தலைவர் திமுகவை உருவாக்குனது பேரறிஞர் அண்ணாங்க. அந்த அண்ணாவே சொல்லியிருக்காரு, சாராய கடையை நடத்தி தான் நான் ஆட்சி நடத்தணும்னா என் துண்டை எடுத்து தோல்ல போட்டுட்டு வீட்டை பார்த்து நடைய கட்டுவேன்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட அண்ணாவை தலைமையை ஏத்துக்கிட்டு வந்த கட்சி தான் திமுக. அதுல இருந்து அண்ணாவை தலைமையை ஏத்துக்கிட்ட கட்சி தான் அண்ணா திமுக. ஆனா ரெண்டு கட்சியும் சாராயத்தை நம்பிதாங்க அரசாங்கமே நடத்துறாங்க. நமக்கு சொல்லி கொடுக்கிற வாத்தியார் டீச்சர் வாத்தியார்களுக்கெல்லாம் சம்பளமே அந்த சாராயத்துல இருந்து தான் கொடுக்குறாங்கிறாங்க. ஐயா, நல்லாட்சி கொடுத்துட்டா எதுக்குங்க 1000 ரூபாய் கொடுக்கணும்? இங்க எல்லாமே நல்லாட்சி நடந்துருச்சு, சிங்கப்பூர் மாதிரி குன்னந்தகுதி மாறிடுச்சு, ரோடெல்லாம் நல்லா இருக்கு, எல்லா பிள்ளைக்கும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி வந்துருச்சு, எல்லாருக்கும் சரியான மருத்துவம் வந்துருச்சு. ஒரு மனுஷன் வாழ்றதேங்க நல்ல படிப்புக்கு, நல்ல மருத்துவத்துக்கு. நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் நல்ல ஸ்கூல்ல. அதுவும் இன்னைக்கெல்லாம் போட்டி, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, நம்ம பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், என்னைக்கு இந்த நிலைமை மாறும்? அவங்க வீட்டு பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது, நம்ம ஏன் பிரைவேட்ல படிக்க வைக்கணும்னு என்னைக்கு மாறும்? ஏன் இந்த வார்த்தையே வருது? ஏன் தெரியுங்களா? பிரைவேட்ல எல்லாமே சரியா இருக்கு, கவர்மெண்ட்ல எதுவுமே சரியா இல்லை. அப்ப அந்த நடத்துற அரசாங்கத்தை நடத்துற ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின், இல்ல உதயநிதி ஸ்டாலினோட பையன் இன்பநிதி ஸ்டாலின், இவங்க யாராவது போய் அரசாங்க பள்ளியில படிச்சிருந்தாங்கன்னா அந்த ஸ்கூல்ல எப்படிங்க இருந்திருக்கும்? இப்ப இருக்கிற மாதிரி தான் இருக்குமாங்கய்யா? அது எவ்வளவு தரம் உயர்ந்திருக்கும்? அப்ப அததான் நாங்க சொல்றோம், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் சிஎம்ஆ இருந்தாலும் அவங்க புள்ள அரசாங்க பள்ளியில தான் படிக்கணும். அது போல சிஎம்ஆவே இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் அவங்க உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் படிக்கணும். இதே பெரம்பலூர் மாவட்டத்துல ஜிஹெச்னு ஒண்ணு இருக்கு, அங்க 100க்கும் மேற்பட்ட கிட்னி பேஷண்ட் இருக்காங்க. ஆனா அதை பார்க்கறதுக்கு கிட்னி டாக்டர் இல்லைங்க. நம்பலனா உண்மையாவே போய் விசாரிங்க.